ஹாய் ஹலோ பிளேஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் என்ன கேட்டிங்கன்னா, சிறகுகளின் நிழல் தனியிலே அந்த சாங்குடைய இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்படி வாசிக்கணும் மட்டும். ஃபஸ்ட்டு என் Ela desce, ela sobe, no baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Vai quicando, vai jogando, não perde a razão. No batidão, só por atento. Ela desce, ela sobe, no baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. No baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Ela desce, ela sobe, no baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Vai quicando, vai jogando, não bate a razão. No batidão, só por tentação. No baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. No baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Ela desce, ela sobe, no baile é pressão. ஸோ கீபோர்டெல்லாம் பார்த்துப்பீங்க நம்புகிறேன். இந்த கீபோர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ், ஓகேவா? பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சில பீட்ஸு அதை சேவ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இதை உள்ளே போட்ட உடனே கீபோர்டில் கனெக்டிங்னு வரும். கனெக்டிங் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், கீபோர்டு யூஎஸ்பி, என் கீபோர்டில் யூஎஸ்பி மாதிரி இருக்கும். இதில் ஃபைல்ஸ் இருக்கும். ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், பீட் தேர்ந்தெடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே எடுத்து வச்ச பீட் வந்துட்டு 4.4 சூப்பர் 2.2, ஓகேவா? ஸோ 4 பீட்டு சூப்பர் 2.2, ஓகேவா? இந்த பீட் சவுண்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து மெயின் வேரியேஷன் ஏல இருக்கு. ஸோ இது ஏ. ஸோ பி மாற்ற போகிறேன். இப்போ சி. இப்போ டி. அவ்வளோதான். இதில் நம்ம எப்படி வந்துட்டு சிறகுகளின் நிழல் நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேவ் பண்ணி வச்சுருக்க வழியாக நான் வாசிக்க போகிறேன், ஓகேவா? இப்போ எப்படி வாசிக்கணும் மட்டும் பார்த்துக்கோங்க. சாரி கொஞ்சம் வால்யூம் ஸ்டைல், ஏன்னா எடிட் பண்ணி பென்ட்ரைவில் போட்டிருக்கிறதுனால ஸோ வந்துட்டு இது வந்துட்டு சவுண்டு நிறைய வரும். ஸோ நான் ஸ்டைல் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன், ஓகே?
இதுதான் அந்த இன்ட்ரோ. ஸோ எப்படி வாசிக்க நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் லெஃப்ட்டு, இது சைடு வரைக்கும் வருது. ஏதோ தான் லாஸ்ட் லெஃப்ட் இது வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ நான் டீயில் தான் வாசிக்கிறேன், ஓகேவா? டீயில் வாசிக்கும் போது ஃபஸ்ட்டு சிங் ஸ்டார்ட் இருக்குல்ல, இப்போ நீ ஏல வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் கேமரா மட்டும் அட்ஜஸ்ட், எல்லாருக்கும் கேமரா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஏல இருக்குது, எல்லாம் பார்த்துக்கோங்க, ஏல இருக்குது. சிங் ஸ்டார்ட்டாக ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டி ஸ்கேல் ஆக போகிறேன். நான் உங்களுக்கு காற்று வந்துட்டு அங்கே சைடில் தரேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ லெஃப்ட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு டி டான் டான் டான், அதுக்கப்புறம் ஏ டான் டான் டான், அதுக்கப்புறம் பி மைனர் டான். பி மைனர். உங்களுக்கு புரியுற மாதிரி பண்ணுனா ஏதாவது காய்ச்சி குடிக்கிறான்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு முதல்ல பியானோ. இதில் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா டி பிடிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டி ஷார்ப் டி பி மைனர், மறுபடியும் டி, மறுபடியும் பி மைனர், அதுக்கப்புறமா ஏ. பிடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன் வந்துட்டு அது ஏல முடிச்சிட்டிங்கள, ஏல முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக பி மைனர்
செக்ஷனுக்கு வந்துட்டு பி டி மைனர் ஜிஏ, அதுக்கப்புறம் இ மைனர் ஏ, அதுக்கப்புறமா இ மைனர் ஏ, ரெண்டு வாட்டி இ மைனர் ஏ வரும். மறுபடியும் அதே இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வாசிச்சது 2 வாட்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன் முடிஞ்சிடும். இப்போ கணுன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வரும்ல, இந்த மாதிரி லாஸ்ட்ல வரும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வெறும் டி மட்டும் பிடிச்சா போதும். ஸோ லெஃப்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரைட்டுக்கு போகலாம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ரைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஷேவ் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லைவ் வார்ம் கிராண்ட், ஏரியா 51, ஃபியூஷன் பேஸ். லெஃப்ட்டு நமக்கு தேவைப்படாது. இது வந்துட்டு லைவ் வார்ம் கிராண்ட், டுவெல் வந்துட்டு ஏரியா 51, ஸ்டைல் வந்துட்டு 44, சூப்பர் 22 நான் சொன்ன மாதிரி. இது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் மெமரியில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பீட்டோட. இது வந்துட்டு எதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஏல இருக்குது. இது வந்துட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரைட் ஹேண்ட் வந்துட்டோம். ரைட் ஹேண்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, சி ஷார்ப், சி ஷார்ப், சிடி, இ, ஸ்லோவாக வாசிக்கிறேன். ஓகேவா? இதுதான். இது அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா அவ்வளோதான். வார்ம் கிராண்டு இது முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கல ஃப்ளூட் சைடு ஒரு நிமிஷம். ஃப்ளூட் சைடு போனீங்கன்னா ஃப்ளூட் என்வெண்டனுக்கா கிளிக் பண்ணிங்கன்னா 7th ஒன்ல இருக்கும் பிக்கோலோன்ட்டு. இது அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கணும். ஆனால் இது மட்டும் மெயின் வேரியேஷன் மட்டும் டியில் வந்துடணும். இதை நான் வந்துட்டு செகண்ட் இதுவாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான். ஓகேவா? இப்போ அந்த பிக்கோலோ சொன்னால இதேமாரி பண்ணுறீங்க. சாரி, இதே 2 வாட்டி வாசிச்சிங்கன்னா ஸ்லோவாக வாசிக்கிற மாதிரி.
அதுதான் பிக்கோலோ. அந்த பிக்கோலோ இந்த செக்ஷன் வந்துட்டு முடிஞ்சுது. இது கூட நான் சொல்லி அந்த லெஃப்ட்டு முன்னாடி இருக்கும், அது வந்துட்டு போட்டு இது பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ தேர்டு ஸ்ட்ரிங்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸு தனியாக ஒரு பட்டன் இருக்கும். போயிட்டு 6th ஒன் சேவ் பண்ணிக்கோங்க. மிச்சம் எல்லாமே அதே தான், ஸ்டைல் வேரியேஷனோ டீல தான் இருக்கும். ஓகே, இப்போது ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன். அவ்வளோதான். இதை நான் ஸ்லோவாக வச்சுக்கிறேன். சாரி. அவ்வளோதான், ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் கனூன். கனூனு அதே ஏரியா 51 டூயல் ஆனில் இருக்குது. அந்த ஸ்டைல் வேரியேஷன் ஏல வந்துடும், அதை 4ல் சேவ். அதே ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷனில் நீங்கள் 23 போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கனூன் கிடைக்கும். அந்த கனூன் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அந்த கனூன் ஓகேவா? இதுதான் ஸ்லோவாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், கனூன் செக்ஷன் முடிஞ்சுது. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சா உங்களுக்கு என்ன வரும் நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு அங்கே சைடில் ஃப்ரண்ட் கேமராவையும் அங்கே இந்த கேமராவையும் இங்கே சைடில் ஃப்ரண்ட் கேமராவையும் தரேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்லேருந்து 1 ஆரம்பிச்சிச்சா? இப்போ 1ல் மெயின் வேரியேஷன் ஏல இருக்குது. ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். Guys, thank you for watching this video. இதே மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you, see you, God bless you, bye.